புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் கோவில்களில் மழைநீர் புகுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் எழில்குமார், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கடந்த 24 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் உட்புகுந்துள்ளது. இதேபோல் கோவில்கள் மற்றும் வீடுகளில் மழைநீர் உட்புகுந்ததன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காவல் நிலையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழைநீரானது உட்புகுந்துள்ளது. இதனிடையே தொடர் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கவில்லை. இதன் காரணமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனிடையே இந்த தொடர் கனமழையின் போது மின்னல் தாக்கியதில் சூரியநாராயண என்பவர் வீட்டின் மொட்டை மாடியில் இருந்த தூண் மீது இந்த மின்னல் தாக்கியது. இதன் காரணமாக அந்த தூணானது சிதறி விழுந்தது. மேலும் மின்னல் தாக்கியதன் காரணமாக சூரியநாராயணா உள்ளிட்ட அதன் அருகில் உள்ள 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின்பொருட்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. மேலும் தொடர் கனமழையின் காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூற வேண்டும்.